ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய 19ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாச ஆண்டு பிறந்து முதல் மாதமான சித்திர மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த சித்திர மாதத்துடைய 6ஆம் நாள் நாளை நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை ஷஷ்டியானது வந்திருக்கு. நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சஷ்டி மிக மிக அற்புதமான சஷ்டி என்று சொல்லலாம். ஏன்னா நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சஷ்டி சனிக்கிழமை அதுவுமா வந்திருக்கு. சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சஷ்டி சனி சஷ்டி என்று அழைக்கப்படும். இந்த சனி சஷ்டியில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருடைய தலைவிதியை மாற்றும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து நாளை நாள் உங்கள் வாழ்க்கையில் பயன்பெறுங்க. இந்த சஷ்டி பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இதை செய்தீங்கன்னா உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த சஷ்டி பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆக்சுவலி சஷ்டிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருக பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். முருகனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே வழிபாடு செய்தாலும் அவருக்கு உகந்த இந்த சஷ்டியில் வழிபாடு செய்யும்போது அதிகமான பலன் கிடைக்கும். அதுவும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப விசேஷம். சித்திர மாதத்தில் சூரியன் மேச ராசியில் பயணம் செய்யும்போது சஷ்டி வரும்போது அந்த சஷ்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் சஷ்டி என்று கணக்கிடப்படும். அதே சமயம் இந்த சஷ்டி எந்த கிழமையில் வருதோ அதை பொறுத்தும் பலன் நமக்கு கிடைக்கும். அதன்படி நாளைய சனிக்கிழமை அதுவுமா சஷ்டியானது வந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டியில் இந்த பரிகாரம் செய்தால் சனினால் ஏற்படக்கூடிய கெடுபிடிகள்லேருந்து தப்பிக்கலாம். இருக்கிறதுலே மிகவும் மோசமான ஒரு கிரகணம் அது சனியை சொல்லலாம். சனியை போல கெடுக்கவும் முடியாது, சனியை போல கொடுக்கவும் முடியாது. சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். அதனால் சனிக்கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ தான் சனி பயிற்சியானது நடந்தது. அந்த சனி பயிற்சி நடந்ததுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே சனினால் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பானது ஏற்பட இருக்கு. அந்த பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த மாதிரி சனிக்கிழமை வரக்கூடிய சஷ்டியில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி வாங்க, என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இதை செய்திங்கன்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி ஒருவருடைய ஜாதகத்தில் சனி நன்றாக இருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு எந்தவித குறையும் இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றியானது அடைய முடியும். பணத்திற்கும் எவ்வித பஞ்சம் இருக்காது. வாழ்க்கையை வாழ்வதற்காகவே பிறந்தவர்களாக திகழ்வதற்கு முடியும். அவ்வளவு ஆற்றல் மிகுந்தவராக தான் சனி பகவான் திகழ்கிறாரு. சனி பகவானுடைய அருள் இல்லாதவர்களுக்கு இவை அனைத்தும் நேர்மாறாக இருக்கும். இப்படி நேர்மாறாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்க்கை மாறுவதற்கு நாளைய சனி சஷ்டி நாளன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் உங்களுடைய தலையெழுத்தை நிச்சயம் மாற்றும். உங்களுக்கு தொட்டது எல்லாமே தொடங்க செய்யும். வாழ்க்கையில் வெற்றியானது உடனே கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க.
இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியுடைய பிடியிலிருந்து தப்பிக்க செய்யும். சரி வாங்க, சனி சஷ்டி பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ சித்திரை மாதங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய மாதம்ங்கிறது சொல்லலாம். இந்த மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய திதியான சஷ்டி திதி வளர்பிறையில் வரும்போது ரொம்ப விசேஷம். வளர்பிறை தேய்பிறை இது ரெண்டுமே ரொம்ப விசேஷம். இப்போ தேய்பிறையில் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது. இது ஒரு கூடுதல் விஷயம் நமக்கு கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது கூடுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் சனிதோஷத்தை அளிக்கக்கூடிய விசேஷமான நாளாக கருதப்படுது. நாளைய தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். திருமணம் நடைபெறாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். இதெல்லாம் அடித்து சொல்லப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சஷ்டி தினத்தில் நாம் கண்டிப்பான முறையில் நாளை நாள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அவரை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சகல நன்மைகளும் நமக்கு உண்டாகும். அதனால் மறக்காமல் அவரை வழிபாடு செய்துடுங்க. ஸோ நாளைய சஷ்டி தினமான சனிக்கிழமை காலை 11 மணியிலிருந்து கரெக்டாக மதியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2:20 மணிக்கு நல்ல நேரமானது இருக்குது. இந்த சஷ்டி வழிபாடு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். சஷ்டி தினமான நாளை நாள் இந்த வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இவ்வளோ நேரம் உங்களுக்கு நிறைய இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணேன். இப்போ பரிகாரம் செய்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன். பரிகாரம் செய்யக்கூடிய முறையை தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்திற்கு 6 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாணயங்கள் வேண்டும். அப்புறம் ஒரு வில்ல சந்தனம் வேண்டும். ஒரு சிறிய தாம்பழத்தட்டு வேணும். இதெல்லாம் இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 6 நாணயங்களையும் சுற்றி வைத்து அதற்கு நடுவே ஒரு சந்தன விலையை வைத்து கொள்ளுங்க. அது அப்படியே முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து விடுங்க. இதை வைத்ததுக்கு பின்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று மனதார அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்க. இவ்வாறு வேண்டதுக்கு முடித்த பிறகு இந்த நாணயங்களும் சந்தனமும் அப்படியே முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். அதை நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள் நாம் அடுத்ததாக ஒரு விஷயம் செய்யணும். இதை காலையில் நீங்கள் செய்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த இரவு நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை செய்யணும். இந்த வைத்திருக்கக்கூடிய பொருளை எல்லாம் ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து அந்த துணியில் நாணயங்களையும் சந்தன வில்லத்தையும் வைக்கணும். அதில் போட்டு மூட்டையாக கட்டி நீங்கள் எந்த இடத்துல பணம் வைத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல வைத்து விட வேண்டும். இந்த நாணயத்தை எக்காரணத்தை கொண்டு செலவு செய்யக்கூடாது. நீங்கள் இந்த நாணயத்தை அப்படியே பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். இதை நீங்கள் இப்படி பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பண விரயமானது தடுக்கப்படும். பண வசியமானது ஏற்படும். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய சனிக்கிழமை சஷ்டியில் நாம் செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் சனி பகவானுடைய அருளும் யோகமும் கிடைக்க பெற்று பணவரவிற்கு எந்தவித தடையும் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். அந்த ஒரு இதோடு இப்போ இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நாளை நாள் சஷ்டியில் விரதம் இருக்கணும்னு சொன்னல, எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை எனக்கு விரதம் இருக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு விரதம் இருக்கிறது ஈஸினா நீங்கள் விரதம் இருங்க. இல்லை விரதம் இருக்க தெரியாது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுனா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பரிகாரம் மட்டும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால பரிகாரம் ஷேர் பண்ணேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இதை பண்ணி அனைவரும் பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த சனி சஷ்டி ரொம்ப விசேஷமான சஷ்டி. இந்த சஷ்டியில் பண்ணக்கூடிய பரிகாரம் ஒன்றால் நமக்கு 2 தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும். ஒன்று சனி பகவானுடைய அருள், இன்னொன்று முருக கடவுளுடைய அருள். இந்த 2 கடவுளுடைய அருள் கிடைத்து பணவசியம் நமக்கு ஏற்பட்டு நம்ம வாழ்க்கை
வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமாக மாறும். ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் லைஃப்பில் பணவசியை ஏற்பட்டு பண பிரச்சனை எல்லாம் நீங்குவதற்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த சிம்பிளான பரிகாரத்தை நாளை சனி சஷ்டியில் பண்ணி பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.